அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நீடித்து வரும் பதற்றத்தின் மத்தியில் ஓர்முஸ் நீர்சக்தி தொடர்பாக ஈரான் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தொடங்கியதைத் தொடர்ந்து ஓர்முஸ் நீர்சந்தியின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான இந்த நீர்சந்தி தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்கள் ஓர்முஸ் நீர்சந்தி வழியாக செல்ல தடை விதிக்கும் வகையில் ஈரான் ஒரு வரைவு திட்டத்தை தயாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரின் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழப்பீடு வழங்கினால் மட்டுமே இந்த இரு நாடுகளின் கப்பல்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என ஈரான் தரப்பு கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாகவே மோதல்களால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்து வந்தது. ஆனால் அந்த கோரிக்கைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே ஹோர்முஸ் நீர்சந்தி தொடர்பான இந்த புதிய வரைவு திட்டத்தை ஈரான் தயாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்தால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர்.